ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ வாயிலாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுவதனால ஏற்படக்கூடிய பல அற்புதங்களையும், பல அதிசயங்களையும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல ரகசியங்களையும் சொல்லும் ஒரு ஆன்மீக கதை ஒன்றை இப்போது பார்க்கலாங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். அந்த கிராமத்திற்கு புதிதாக வந்த அந்த துறவி பார்ப்பதற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவரிடம் ஆசியையும் உபதேசங்களையும் பெற்று சென்றார்கள். அந்த துறவியும் அந்த ஊரிலேயே சில நாட்கள் தங்கி மக்களுக்கு நல்ல உபதேசங்களை அளிக்கலாம் என முடிவு செய்தார். அன்று ஒரு நாள் தன்னை காண வந்த மக்களிடம் அந்த துறவி, நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், உங்க உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு காரியத்தை மட்டும் செய்தால் போதும் என்றார். அதை கேட்ட மக்களோ ஆர்வத்தோடு, சாமி அது என்ன காரியம் என்று கேட்டார்கள். அதற்கு துறவி, இது மிகவும் சுலபம்தான். நீங்கள் தினமும் அதிகாலை 4 முதல் 5:30 மணிக்குள் எழுந்திருக்க வேண்டும். அதற்கு பழகுங்கள். இதை நீங்கள் தினமும் கடைபிடித்தாலே மற்றது எல்லாம் தானாகவே சரியாகிவிடும் என்றார். அதற்கு மக்களோ, அதற்கு என்ன சுவாமி, 4:30 முதல் 5:30 மணிக்குள் எழுந்திருக்க வேண்டும் என்று கூறி, அப்படி என்ன அந்த நேரத்தில் விசேஷம் என்று கேட்டார்கள். அதற்கு துறவி, அதுதான் பிரம்ம முகூர்த்த நேரமானது. அதாவது தினமும் அதிகாலை 4:30 முதல் 6 மணியிலான நேரமே பிரம்ம முகூர்த்த நேரம் என்று அழைக்கப்படுகிறது. பல அற்புதங்களையும் சக்திகளையும் கொண்ட அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பற்றி சொல்கிறேன் கேளுங்க. ஒவ்வொரு இரவிலும் உறங்கும் அனைத்து உயிர்களும் மீண்டும் மறுநாள் காலையில் கண் விழித்து எழுவதை ஒரு மறுபிறவி போன்றதுதான். அதுவும் ஒரு உயிர் படைப்பை நிகழ்த்துவது போன்றதுதான். படைப்பு கடவுளாக பிரம்மாதான் இந்த உலகில் பிறக்கும் அனைத்து உயிர்களையும் படைக்கிறார். இதனால் தான் பொழுது விடியும் அதிகாலை நேரமான 4:30 முதல் 6 மணியில் வரையிலான நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் என்று நமது பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்தால் பல அற்புதங்கள், நன்மைகள் நிகழ்வதாக நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த அதிகாலை நேரத்தில் நாம் எழும்போது அந்த நேரத்தில் சூரியனிடமிருந்து பூமியை வந்தடையும் ஒளிர்கதிர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவைகளாக உள்ளன. இந்த ஒளிர்கதிர்கள் நம் உடலில் படும்போது நரம்புகளுக்கு தெம்பை, புத்துணர்ச்சியை அளித்து உற்சாகத்தை கொடுக்கின்றன. கண்கள் ஆரோக்கியத்தையும் உடல் வலிமையையும் பெறுகின்றன. இதனால் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று தனது முன்னோர்களும் பெரியோர்களும் கூறுகிறார்கள். இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது லட்சுமி கடாட்சம் நிறைந்ததாகும். இந்த நேரத்தில் நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாது. அந்த நேரம் எப்போதும் அருமையான சுப வேளைதான். இந்த அற்புதமான நேரத்தில் எழுந்து குளித்து இறைவனை வழிபட்டு நமது வேலையை செய்ய தொடங்கினால் அன்றைய நாள் முழுவதும் தொடங்கும் அனைத்து செயல்களுமே வெற்றிதான். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் சகல சௌபாக்கியங்களும் பெறலாம். இந்த அதிகாலை நேரத்தில் எழுவதும் நமது உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஊட்டம் தருகிறது. நமது உடலும் சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். எந்தவித பரபரப்போ பதட்டமோ இல்லாமல் நாம் செய்யும் காரியங்களை சிறப்பாக செய்ய முடியும். அந்த அதிகாலை நேரத்தில் சுத்தமான காற்று வீசுவதால் அந்த காற்று நமக்கு சுறுசுறுப்பை உண்டாக்கி உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். ரிக்வேதத்தில் உசத் என்னும் பெண் தேவதையை பற்றி கூறப்பட்டுள்ள அந்த தேவதை தோன்றிய பின்னே சூரியன் உதயமாகின்றதாம். இதனால் தான் விடியற்காலை பொழுது உற்சாகம் என்று கூறப்படுகிறதாம். இந்த உசத் தேவதையின் செழிப்பான கிரகணங்கள் விடியற்காலை பொழுதில் பூமியை நோக்கி சாய்வதால் அந்த நேரத்தில் குளித்துவிட்டு இறைவனை வணங்குவது மிகவும் விசேஷமானது. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நமது செயல்களை செய்யும் போது நமது மனநிலையானது ஒருமுகப்படுகிறது. அதற்கு ஏற்ற காலம் இது விளங்குகிறது. இந்த அதிகாலை நேரத்தில் அதிகமான சூரிய வெப்பமும் கிடையாது மற்றும் சந்திரனுடைய வெப்பத்திறம்
குளுமையும் கிடையாது. இவை இரண்டும் மத்தியில் நிலவும் பிரம்ம முகூர்த்தமான இந்த நேரத்தில் எழுந்து இறை வழிபாடு செய்வது, தியானம் செய்வது, யோகா செய்வது, கல்வி கற்பது போன்ற வேலைகளை செய்தால் சிறந்த பயனை பெறுவதோடு ஞாபக சக்தியும் அதிகமாகும். இந்த பிரம்ம முகூர்த்தமான அதிகாலை நேரத்தில் தேவர்கள், மகாலட்சுமி, சிவன், பார்வதி போன்ற தெய்வங்கள் வான்மண்டலத்தில் சஞ்சரிப்பதாக கூறப்படுது. இந்த நேரத்தில் கண்டிப்பாக தூங்கக்கூடாது. தியானம், வழிபாடு போன்ற பயனுள்ள பணிகளை செய்ய வேண்டும். இந்த அற்புதமான நேரத்தில் செய்யும் வழிபாடு பல மடங்கு பலனை தரும். சூரியோதய சமஸ்தையே சாயுனம் என்கிறது சாஸ்திரம். இதனுடைய பொருள் என்னவென்றால், சூரியன் உதயமாகும் நேரத்தில் இந்திரனைப் போல செல்வ செழிப்பு கொண்டவனாக இருந்தாலும் அவனை விட்டு திருமகள் விலகிச் சென்று விடுவாளாம் தூங்கினாள். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கும் ஒவ்வொருவரும் உடலும் மற்றும் மனதும் சீராகிறது, அதிக ஆற்றல் கிடைக்கிறது, புத்துணர்ச்சி கிடைக்கிறது. இது மூளையை ஆக்கப்பூர்வமாக அறிவுடன் உணர தோன்றுகிறது. மேலும் இது மனதில் அமைதியையும் நம்பிக்கையையும் தருகிறது. இந்த அதிகாலை நேரத்தில் எழுவதால் எந்தவித குறுக்கீடு இல்லாமல் ஒரு செயலில் கவனம் செலுத்த நம்மால் முடியும். இந்த நேரத்தில் நமது உள்ள அறிவை அணுகவும் முக்கிய அம்சங்களை பற்றி தெளியவும் பெற உதவுகிறது. இந்த அதிகாலை நேரம் நம்மை மன அழுத்தத்தில் இருந்தும் கவலைகளில் இருந்தும் விடுபடுகிறது. எந்தவித நோய் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ விரும்பும் ஒவ்வொரு மனிதனும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நாளை தொடங்க வேண்டும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு சரஸ்வதி யாமம் என்ற பெயரும் உண்டு. உலகத்தில் உள்ள உயிர்களை படைக்கக்கூடிய பிரம்மதேவரின் மனைவி சரஸ்வதி தேவி கண் விழிக்கும் போது நேரமாக இது கூறப்படுகிறது. இந்த நேரம் நமது மனதில் இறை சக்தியை நிறுத்தி மன சிக்கல்களை நீக்க உதவுகிறது. இப்போது நாம் எந்தெந்த கிழமைகளில் பிரம்ம முகூர்த்த வழிபாடுகளை செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை கூறுகிறேன், கேளுங்கள். ஞாயிற்றுக்கிழமையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி சந்திய நாராயண செய்ய பித்ருதோஷம் நீங்கும். திங்கட்கிழமையில் விளக்கேற்றி அம்பாளை வழிபாடு செய்ய பயம் நீங்கும், ஞானம் பெருகும். செவ்வாய்க்கிழமையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி முருகனை வழிபாடு செய்தால் வியாதிகள் தீரும், கண் திருஷ்டி விலகும். புதன்கிழமையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி பெருமாளுக்கு துளசி சாத்தி விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்ய கல்வியில் சிறந்து விளங்கலாம், சகல கலைகளும் கைகூடும். வியாழக்கிழமையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி சித்தர்கள் அல்லது மகான்களை வழிபட சகல செல்வங்களும் கிடைக்கும். வெள்ளிக்கிழமையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி மகாலட்சுமியை வழிபட செல்வ வரவு அதிகமாகும், கடன் தொல்லைகள் இருக்காது, வாழ்க்கை வசதிகள் மேம்பாடு அடையும். சனிக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி சிவபெருமானை வழிபட சகல தோஷம் நீங்கும் என்று பிரம்ம முகூர்த்த நேரத்தின் பெருமைகளையும் சக்தியையும் சொல்லி முடித்தார் துறவி. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்தால் பல அற்புத நன்மைகளை நாம் பெறலாம் என்பதை நமது சாஸ்திரங்களும் புராணங்களும் நமது பெரியோர்களுக்கும் கூறினர். இதேபோல் இன்றைய அறிவியலும் விஞ்ஞானமும் அதை ஒப்புக்கொள்கிறது. விடியற்காலை பொழுதில் சூரியனிடமிருந்து பூமியை வந்தடையும் ஒளிக்கதிர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவையாகும். இந்த சூரிய ஒளி நமது உடலில் படும்போது நரம்புகளும் புத்துயிர் கிடைக்கின்றன, உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் தருகின்றன, கண்களுக்கு புத்துணர்ச்சியையும் உடலுக்கு வலிமையையும் தருகின்றன. அதிகாலை 4:30 முதல் 6 மணி வரை வருகின்ற சூரிய ஒளிக்கதிர்கள் மூளையின் நடுப்பகுதியில் உள்ள சுரப்பியை இயங்க செய்கிறது. இந்த பீனியல் சுரப்பிலிருந்து மெலட்டோனின் என்ற ஹார்மோன் சுரக்கிறது. காலை 6 மணிக்கு பிறகு இந்த திரவம் சுரப்பதில்லை. அதிகாலை சுரக்கும் இந்த திரவமே மூளைக்கும் இதயத்துக்கும் மூளைக்கும் தண்டுவடத்துக்கும் தொடர்பை ஏற்படுத்துகிறது. மின்சாரம் மற்றும் மின்காந்த அலைகளை உடல் முழுவதும் நரம்புகளும் கிடைக்க செய்கிறது. எனவே வாழ்நாளில் உயர நினைக்கும், வாழ்வில் முன்னேற நினைக்கும், உடல் ஆரோக்கியத்தில் மகிழ்ச்சியாக வாழ நினைக்கும் ஒவ்வொருவரும் அதிகாலை நேரமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து பயன்பெறுவோம். அதனால இந்த கதையின் வாயிலாக ஒவ்வொருவருமே பிரம்ம முகூர்த்தத்தினுடைய
தன்மை என்னன்னு கண்டிப்பா புரிஞ்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம, இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில நம்ம எழுந்து பழகுறதுக்கு ஆரம்பத்தில கொஞ்சம் சிரமமா இருந்தாலும், போக போக நமக்கு அது ரொம்பவுமே பழகி போயிடும். இதனால நமக்கு நேர நிர்வாகம் அப்படிங்கிறது இருக்கும். அவசர அவசரமா எந்திரிச்சு கிளம்பி அந்த நாள் முழுக்கவுமே டென்ஷன்ல போயி, நமக்கு டிப்ரஷன்ல போறதுக்கு இந்த மாரி அதிகாலை நேரத்தில எழுந்து ரிலாக்ஸா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுமே நம்மளுடைய மனதையும் சரி, உடலையுமே சரி ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்குதுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.